2025ஆம் ஆண்டு கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 2024 மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடில இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் 5 வருஷம் பிரச்சனையை சந்திச்சீங்க. சோ இந்த வருஷம் 2025ல இந்த 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது, இன்னும் மிச்சம் பேலன்ஸ் 2.5 வருஷம் இருக்கு. சோ அதுக்குள்ள டிராவல் பண்ண போறீங்க. இதுல நன்மையான பலன்கள் உங்களுக்கு ஓப்பனிங்லேயே நல்லா இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் எப்போதுமே ஆண்டு பலன் நம்ம சொல்லக்குள்ள 4 கிரகம் எடுப்போம். சனி பகவான், ராகு, கேது, குரு, இவங்களோட டிரான்சிட் எப்படி இருக்கு ஒரு கட்டத்துல அப்படின்னு பார்க்கல. கும்பராசிக்கு தனச்சனியாக மார்ச் மாசம் வராங்க. சோ அது நல்ல பலன்களை உங்களுக்கு தரக்கூடும். தனச்சனி பணச்சனின்றதை நம்ம முன்னாடி பதிவுல சனி பயிற்சியில சொல்லியிருப்போம், அதனுடைய கண்டினியூட்டி அதுல பாருங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா வேலை, தொழில், பணம் இது கண்டிப்பா நல்ல மாற்றங்களுக்கான நேரங்க. சோ முன்னாடி அவமானப்படுத்திருப்பாங்க வேலையில, சோ நல்ல வேலை கிடைச்சிருக்காது. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வேலையில மன அழுத்தம் வந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நற்செய்திகள் இந்த இடத்துல வரக்கூடுங்க. நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும். வேலை இல்லாத பட்டதாரிகள் வீட்டுல நிறைய பேர் நம்மளை திட்டிருப்பாங்க இல்லையா, அப்பா அம்மா எல்லாம் வேலைக்கு போல, நீனு ஏன் சம்பாத்தியத்துல சாப்பிடுற தண்டச்சோறு அப்படிலாம் சொன்னவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க நிறைய மன அழுத்தத்துல ஆனாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வேலையில மாற்றங்கள் உண்டாகக்கூடும். நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும். அடிப்படையான வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதிரடி மாற்றங்கள் உண்டுங்க. சோ 2025 உங்களுக்கான வருஷம். வேலையில தொழிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் சோர்ஸ் நல்லாவே இருக்கக்கூடும். ஏன்னா உங்களுக்கு இந்த மார்ச் மாசத்துல இருந்து சனி 2ல போறதுனால உங்களுக்கு பணம், தொழில் எப்படி வரும்? நல்ல ஒரு தொழில் பண்ணாதான் நமக்கு பணம் வரும். அப்ப தொழில் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு லூப் கோல் கிடைச்சிட்டே இருக்கக்கூடும். சோ கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வியாபாரம் செய்யறதுல இருந்து பெரிய வியாபாரம் வரைக்கும், அதாவது பாத்தீங்கன்னா உணவு தொழில் சம்பந்தப்பட்டது, ஆலை தொழில் செய்யறவங்க, அதே மாதிரி இந்த துணி கடை வச்சிருக்கிறவங்க, சின்னதா ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கவங்க, மாவு மில் கடை வச்சிருக்கிறவங்க, ஸோ கால் டாக்ஸி ஓட்டுறவங்க, ஸோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நன்மையான செய்திகள் நிச்சயமா வரக்கூடும். டெவலப்மெண்ட் கண்டிப்பா உண்டு. 2025ல பணம் நிச்சயம் உங்களுக்கு நல்ல தொழில் பண்ணலே என்னங்க பணம் வரக்கூடும். அப்ப 2ஆம் இடம் பணம் சொல்லிட்டோம், சோர்ஸ் சொல்லிட்டோம், தனச்சனி சொல்லிட்டோம். மார்ச் மாசத்துல இருந்து டெவலப்மெண்ட்டை கண்டிப்பா இங்க உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். இப்ப இந்த பணம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு டெவலப்மெண்ட் உண்டுன்னு சொல்லிட்டோம். அப்ப தனச்சனி பணச்சனி கொடுப்பாரு. 2025 மார்ச்ல இருந்து கும்பராசிக்காரங்க நல்ல டெவலப்மெண்ட் ஆவீங்க. அதே நேரத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்துல காதல், திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 2025 மிட் இருக்கு பாத்தீங்களா, மே, ஜூன், ஜூலை இந்த டைம்ல குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு போறாரு, உங்க ராசியை பார்க்க போறாரு. அப்ப 5ஆம் இடத்துல என்ன இருக்கு? பூர்வ புண்ணியம், அதிர்ஷ்டம், காதல். அப்ப காதல்ல பாத்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றிகள் தொடரக்கூடும். காதல்ல ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா, கும்பராசியில தான் சண்டை போட்டு பிரிஞ்சவங்க எல்லாம் ஒண்ணு சேருவாங்க. சோ யாராச்சும் உங்களுடைய காதல்ல சின்ன சின்ன இடையூறுகளா இருந்தாங்க இல்லையா, அதை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி அவங்க சொல்லி இவங்க சொல்லி காதல்ல ஒரு பிளவுகள் உண்டாச்சு. பெற்றோர்கள் உங்க காதலை பிரேக் பண்ணாங்க. ஸோ நீ பழகக்கூடாது, பேசக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ண, இது எல்லாமே அப்படியே முற்றிலுமே மாறக்கூடும். இந்த 2025ல 5ஆம் இடத்துல குரு போய் உங்க ராசியை பாக்குறதுனால காதலில் வெற்றி பெறுவீர்கள். காதல்ல பாத்தீங்கன்னா நிறைய அந்த அஃபையர் இருக்கும். ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணுடைய தொடர்பு கொண்டவங்க நிறைய பேருக்கு பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு. சோ அந்த பிரஷர்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அதை விட்டுட்டு உண்மையான காதல் என்னன்றத உங்களுக்கு இந்த வருஷம் நீங்க உணர்வீங்க. சோ உங்க காதல்ல நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். கல்யாண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருமணம் நிச்சயம் உண்டாகக்கூடும். கும்பராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கல 5 வருஷம். நல்லா வெயிட் பண்ணி காலம் தான் போச்சு, வயசாச்சு. ஸோ ரொம்ப 40 வயசு 45 வயசுலாம் ஆச்சு சார், நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. பெண்களுக்கும் 35 வயசு வரைக்கும் வேலையே செஞ்சுட்டு இருக்கேன், திருமணம் அமையல அப்படின்னவங்களுக்குலாம் திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டாகக்கூடும். ஏன்னா குருவின் பார்வை உங்கள் ராசியில் விழுவதால் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் உண்டுங்க, நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடும். ஸோ நல்ல வரன்கள் கண்டிப்பா உங்களுக்கு வரக்கூடுங்க. கல்யாண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் 2025ல. கணவன் மனைவி அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திருமணம், முதல் திருமணம் தோல்வி அடைந்தவர்களுக்கு 2வது திருமணம், செகண்ட் மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாப்பிள்ளை, ஒரு நல்ல ஒரு பொண்ணு அமைவாங்க இந்த இடத்துல. சோ நீங்க தேடிட்டு இருந்த ஒரு வாழ்க்கை நிச்சயம் உண்டாகணும். கணவன் மனைவி வாழ்க்கையில தான் நிறைய பிரச்சனை. கும்பராசிக்காரங்க 5 வருஷம் முன்னாடி என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லியிருப்போம். சோ அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா இந்த வருஷம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா வைப்பீங்க. சோ அதுல நம்ம இதே சொன்ன மாதிரி தான், காதல்ல சொன்ன மாதிரி தான், அஃபையர் பிரச்சனை தான் இந்த கணவன் மனைவிக்கு அதிகமா இருந்துச்சு. அஃபையர், இல்லீகல் ரிலேஷன்ஷிப், அது மனைவி கூட இருக்கக்குள்ளேயே இன்னொரு பெண்ணுடைய தொடர்பு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பா வந்திருக்கும்.
அதுல இருந்து முழுக்க முழுக்க நீங்க வெளியே வந்து கண்டிப்பா இந்த 2025ல உங்களுடைய இல்லற வாழ்க்கையில மட்டுமே நீங்க கவனம் செலுத்துவீங்க. சோ கணவன் மனைவி டிவோர்ஸ், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இதெல்லாம் கொஞ்சம் சாதகமான சூழ்நிலையில வரக்கூடும். சோ கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. வெளிநாட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு கண்டிப்பா வேலை உண்டுங்க. வெளிநாட்டுல வேலை உண்டு. ஏன்னா ராகு கேது பயிற்சிகள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கல, உங்க ராசிக்குள்ளதான் என்டர் ஆகுறார். ராகு என்டர் ஆனாலே ராசிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு வெளிநாட்டு கிரகம் கண்டிப்பா உங்களுடைய சிந்தனைகள்லாம் மாற்று சிந்தனையாக இருக்கும். வெளிநாட்டுல கண்டிப்பா இருப்பீங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரி, துபாயில இருக்கிறவங்க துபாய்க்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க. அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யூகே சம்பந்தப்பட்ட வேலைகள் இங்கெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு அதிகமா போறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகக்கூடும். ஸோ வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிரந்தரமான குடியுரிமை வரும். அதே மாதிரி அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. ஏன்னா குரு வந்து புதையல் யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பார். புதையல் யோகன்றது என்னது? இந்த காலத்துல லாட்டரி சீட் தான். ஆப்வியஸ்லி லாட்டரி சீட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேஸ், லாட்டரி இதெல்லாம் வந்து திடீரேஷத்தின் மூலியமாக வெளிநாட்டில் நன்மை அடைவீர்கள். வெளிநாட்டில் தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டான காலகட்டமா இருக்கும். ஐடி சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்களுக்கு அதே தாங்க, வேலையில அதிரடி மாற்றம் உண்டாகக்கூடும். வேலையில வந்து ப்ரெஷர் அது கண்டிப்பா உங்களுக்கு மாறும். ஐடில இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த கும்பராசியில இருக்கிறவங்களுக்கு கடுமையான ஒரு மன அழுத்தம், அதுல வந்து பாத்தீங்கன்னா தொல்லைகள் இருந்துச்சு. இந்த ஓனரா இருக்கிறவங்க, முதலாளி இதுல இருக்கிறவங்க, அதே மாதிரி நிர்வாக பொறுப்புல இருக்கிறவங்க, இவங்களோட கொஞ்சம் ஹையர் ஆபீசர்லாம் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணாங்க. ஒரு மாதிரி ப்ரெஷர் வந்துச்சு. ஸோ அவங்க வந்து வேலையே செய்ய முடியாத ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளானாங்க. அவங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட விஷயங்கள் நடக்கக்கூடும். ஆண்களுக்கும் அப்படிதான். ஆண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலையில வருமானம் அதிகமா இருக்கும். ஐடியில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஸோ கண்டிப்பா அந்த இல்லீகல் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நிறைய தொடர்புகள் வந்து இருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் பிரச்சனையில மாட்டி இருப்பாங்க, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். ஸோ அதெல்லாம் இந்த வருஷம் வந்து அதுல விடுதலை பெறுவீங்க. பிரச்சனைகள்ல இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். எப்போதுமே ஒரு கிரகத்தின் மாற்றம், இப்போ வந்து ஜென்ம சனி விலகி போதா, அப்போ உங்களுக்கு மன அழுத்தம் குறையும், அவமானம் குறையும். அப்ப ஐடியில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்களுக்குலாம் குறிப்பா வருமானமும், அந்த பெண்கள் சம்பந்தப்பட்டது, மாது மங்கை இந்த விஷயங்கள்ல முற்றிலும் மாறுபட்ட விஷயங்கள் நிச்சயமா நடைபெறக்கூடும். வீடு வாகனம் பொறுத்த வரையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா அந்த வீடை கொடுப்பார். ஏன்னா குரு பார்வை கிடைக்க கோடி நன்மைகள். குரு தான் வந்து 5ஆம் இடத்துக்கு போக்குள்ள என்ன சொன்னோம், நம்ம புதையல் யோகம் சொன்னோம். இப்ப புதையல் யோகத்துக்கு யோகமான ஒரு யோகம் என்னன்னா, இந்த வீடு கட்டினாலே சந்தோஷமா இருப்பீங்க இல்லையா? அப்ப வீடு கண்டிப்பா உங்களுக்கு கனவு மாளிகை, கனவு இல்லம் உண்டாகக்கூடும். சொத்து பத்துகள் சேரும். இப்ப கும்பராசிக்காரங்க நிறைய 5 வருஷமா வந்து லோன் போட்டு வீடு கிடைக்கல, வாடகை வீட்லயே இருக்கிறேன், சோ வீடு அமையல, இவங்கெல்லாம் வந்து நல்ல வீடு அமையும். அப்ப லீஸுக்கு போறவங்க கண்டிப்பா லீஸுக்கு போகலாம். இடம், வேலை மாற்றம், இந்த இடத்துல இந்த இடமாற்றம் நிச்சயமா உண்டாகணும். வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வாகனம் அருமையா அமையுங்க. ஏன்னா வாகனத்தை குறிக்கின்ற கிரகமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு 4ஆம் இட அதிபதி. அவர் ஆண்டு துவக்கத்திலே ஜனவரி, பிப்ரவரி, இந்த மார்ச் மாசம், ஏப்ரல் வரைக்கும் உச்சம் பெறுகிறார். அப்போ உச்சம் பெறக்குள்ள 2ல இருக்குள்ள கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இஷ்டப்பட்ட வாகனம், அது வந்து ரொம்ப லக்ஸுரியா ஆசைப்படுவீங்களே, அதெல்லாம் அமையக்கூடும். குறிப்பாக பெண்களுக்கு தங்க நகை, ஆபரண எச்சரிக்கை குரு போக்குள்ள நிச்சயமா உண்டாகக்கூடும். ஸோ ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு இருப்பீங்க இல்லையா? அப்ப வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் சேர்க்கையும் கும்பராசிக்காரங்க வாங்கி மகிழ்ச்சியோட இருப்பீங்க. இந்த வருஷம் நல்லா இருக்குங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 5ல குரு போக்குள்ள கண்டிப்பா குழந்தையை கொடுப்பார். ஸோ 5ஆம் இடம் நம்ம குழந்தை, பூர்வ புண்ணியம், குலதெய்வம், காதல் இதெல்லாம் சொல்லுவோம். அப்ப வந்து குழந்தைய நிச்சயமா அவர் வந்து கொடுக்க போறார். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல 100% நீங்க எஃபர்ட்டா நீங்க போட்ட விஷயங்கள்ல 5 வருஷம் தாமதமான தம்பதியர்களுக்கு குழந்தைய பாக்கியம் நிச்சயம் உண்டுங்க. அது வந்து நீங்க உறுதியா நம்பலாம். உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை, லக்னத்துல லக்னமா இருந்தாலும் கும்ப ராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஜென்மசனி விலகுது. அப்ப ஜென்மசனி போக்குல என்ன ஆகும்? அவங்களுக்கு நிச்சயமாக உடல்நிலையிலிருந்து அழுத்தம் குறையும். அப்ப உடல் சோர்வு விலகும். மனச்சோர்வு, உடல் சோர்வு ரெண்டுமே கும்பராசிக்காரங்கள் இருந்துச்சு. குறிப்பா வந்து இந்த கால் வலி, கழுத்து வலி, மூட்டு வலி, அந்த நரம்பு தொந்தரவுகள்லாம் அப்படியே மாறக்கூடும். அதே டைம்ல ஆபரேஷன் பண்றதுக்கு காத்துன்றவங்களுக்கு ஆபரேஷன் நீங்க நிச்சயமா பண்ணிக்கலாம். அதே டைம்ல கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உயர்நிலை கல்வியில வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த தடைகள் நிறைய இருந்துச்சு. லக்னத்துல, ராசியில, கும்பத்துல வந்து சனி இருந்தாலே எப்போதுமே தடை தாங்க. அப்ப வந்து தடை அதை உடை என்பதை வந்து கல்வியில உணர்வீங்க. மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கக்கூடும். கண்டிப்பா நீங்க அந்த நீட் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மே மாசத்துக்கு அப்புறமா குருவின் பார்வை வரக்குள்ள அதுல சக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ எல்லாத்துலயுமே அதாவது ஒரு உயர்ந்த கல்வி படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. டாக்டர் மட்டும் இல்லைங்க, இன்ஜினியரா இருக்கட்டும், சாதாரண படிப்பா இருக்கட்டும், எந்த துறையில நீங்க எடுத்தாலும் செலக்டபிளா எடுப்பீங்க. ஸோ கண்டிப்பா கல்வியில மேன்மை அடைவீங்க. உங்களுக்கு அந்த பதவி கூட அங்க வந்து உங்களுக்கு வரக்கூடும். இந்த டீம் லீடரா இருப்பாங்க, ஸ்கூல் லீடரா இருப்பாங்க இல்லையா, கிளாஸ் லீடர், ஸ்கூல் லீடர், காலேஜ் லீடர், இவங்களுக்குலாம் லீடர்ஷிப்பும் கண்டிப்பா கிடைக்கூடும். கும்பராசி நல்லா இருக்கும் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம். அரசியலில் உள்ளவர்களுக்கு
நிச்சயமாக மாற்றங்கள் உண்டுங்க. ஏன்னா சனி உங்களை விட்டு விலகுகிறார், ஜென்மத்திலிருந்து விலகுறார், பாத சனியில் தான் இருக்கார், 7.5 சனி முடியல. பட் இருந்தாலும் 2ல போக்குள்ள உங்களுடைய வாக்கு நல்லா இருக்கும், சுத்தமா இருக்கும், நீதி நேர்மை நாணயமா பேசக்குள்ள என்ன ஆகுங்க, அரசியல்ல நேர்மை ரொம்ப முக்கியம். அதுல நீங்க கண்டிப்பா ஜொலிப்பீங்க. அரசியல் இருக்கிறவங்க பதவி தேடி வரக்கூடும். சினிமாவில் உள்ள நண்பர்களுக்கு கும்பராசியில பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா சனியின் ஆதிக்கம் இல்லையா. அப்ப சினிமால பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் வேலை செஞ்சு டயர்டா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தடவை நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் வரும். அசிஸ்டன்ட் டைரக்டர்ல இருந்து சாதாரண லைட் மேன்ல இருந்து எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் காத்துட்டு இருப்பீங்க. அதுல வருமானமா இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல வாழ்க்கையா இருக்கட்டும், இதெல்லாம் வசதிகளுக்கான நேரமாகவே இது இருக்கக்கூடும். சினிமாவில் நீங்கள் ஜொலிப்பீர்கள் கும்பராசிக்காரர்கள். அதே டைம்ல விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீங்க பிரச்சனைகளுக்கு ஆளானீங்க. நிறைய லாஸ், ஹெவி லாஸ். உங்களுக்கு கும்பராசிக்காரங்கள் தான் விவசாயத்துல பாதிப்படையுதுங்க. சனி தான் அந்த விவசாய கிரகமே. அவர் ஆட்சி பெற்று இல்ல ராசிக்குள்ள இருக்குள்ள நிறைய ப்ரெஷரை கொடுத்தார். இப்ப அவர் விலகுறார். அப்ப இந்த வருஷம் மார்ச்ல இருந்தே உங்களுக்கு ஹோல் இயர் நல்லா இருக்க கூடும். சோ விவசாய மக்களுக்கு பாத்தீங்கன்னா பழங்கள், காய்கறிகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெற்பயிர் சம்பந்தப்பட்டது, கரும்பு, இது எல்லாமே விற்பனை நல்லாவே இருக்கக்கூடும். கண்டிப்பா அந்த மழை அதிகமாக இந்த வருஷம் உங்களுக்கு வரக்கூடுங்க. சோ மாறி மழை பெய்யும். சோ கண்டிப்பாக உங்களுடைய மக்களுடைய பஞ்சங்கள் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு தீரக்கூடும். சோ இந்த வருஷம் கும்பராசிகளுக்கு கிட்டத்தட்ட நமக்கு 85% நன்மை, 15% தீமை. இந்த 15% தீமை தான் சனி பகவான் 2ல இருக்கார். அப்ப பாத்தீங்கன்னா கவனமாக நம்ம பேசணும். குடும்பத்துல உறவுக்குள்ள சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் நடக்கும். அதே டைம்ல நிறைய விஷயங்கள்ல பொறுமை, நிதானம் அவசியமாக தேவைப்படக்கூடும். அது மட்டும் 15%. சோ மத்தபடி கும்பராசிக்கு, இந்த கும்பராசியில உள்ள நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம், புரட்டாதி குபேரனை வழிபாடு பண்ணுங்க, பொது வழிபாடு. சதய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக தஞ்சாவூர் போயிட்டு பிரகதீஸ்வரர் ஆலயம் வழிபாடு பண்ணுங்க. அவிட்ட நட்சத்திரத்துக்கு முருகப்பெருமான் வழிபாடே பண்ணுங்க. சோ கும்பராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. எல்லாம் வல்ல இறைவன் எல்லாத்தையும் கொடுத்து 2025 ஆண்டு உங்களுடைய ஆண்டாகவே இருக்கும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.